கோயில்னா கோபுரம் இருக்கும், ஆனால் கோட்டையே கோயிலாக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு பிரம்மாண்டமான இடத்த பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். திருச்சி பக்கத்தில் இருக்கிற திருவெள்ளரை புண்டரீகாட்சன் கோவில் தான் அது. ஏன் இந்த பேர், இதுக்கு ஏன் திருவெள்ளரைன்னு பேர் வந்துச்சு தெரியுமா? வெள்ளரைன்னா வெள்ளப்பாறைன்னு அர்த்தம். ஒரு பெரிய வெள்ளை குன்று மேலே சுமார் 50 அடி உயரத்தில் கோட்டை மாதிரி இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. இங்கே ஒரு செம்ம விஷயம் இருக்குது. கோயில் பிரகாரத்தில் சில கல் அறைகள் இருக்குது. அங்கே நின்று நீங்கள் சத்தம் போட்டால் அது அப்படியே எதிரொலிக்கும், அதாவது எக்கோ அடிக்கும். அந்த காலத்திலேயே சயின்ஸை யூஸ் பண்ணி எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். சாமி கும்பிட போகிற வழி கூட சும்மா இல்லை. முதல்ல 18 படி இருக்கும், அது பகவத்கீதையாம். அப்புறம் 4 படி அது வேதம். அப்புறம் 5 படி பஞ்சபூதம். இப்படி தாண்டி தான் பெருமாளை பார்க்க முடியும். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. அந்த காலத்தில் சிபி சக்கரவர்த்தி 3700 குடும்பங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தார். வழியில் அதில் ஒருத்தர் இறந்துட பெருமாளே அந்த ஒரு ஆளாக மாறி கணக்கை சரி பண்ணாராம். அதனால் பெருமாளும் இங்கே அந்த மக்களில் ஒருத்தராக தான் வாழ்கிறாரு. இங்கே தாயாருக்கு தான் ஃபர்ஸ்ட் மரியாதை. குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க இங்கே பலிபீடத்துக்கு பூஜை பண்ணி பொங்கல் வச்சா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. திருச்சியிலேருந்து துறையூர் போகிற வழியில் இருக்குது இந்த கோயில். டைம் கிடைக்கும் போது மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். நன்றி.